நம்ம 2020, 21, 22, 23 இந்த நிதியாண்டில ஒவ்வொரு பஞ்சாயத்துக்குமே எவ்வளவு அந்த பஞ்சாயத்து தொகையை எப்படி எல்லாம் செலவு பண்றாரு அப்படின்றதுக்கான இணையதளம் ஒன்று இருக்கு. அதை இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப்பை போட்டுருவோம். அந்த இணையதளத்துல போய் நீங்க எந்த தமிழ்நாடு, அதுக்கப்புறம் மாவட்டம், ஒன்றியம், எந்த ஊராட்சி அப்படின்றத நீங்க பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பஞ்சாயத்துல உங்க ஊருக்கு ஏதாவது ஃப்ராடு பண்ணி ஊழல் பண்ணி உங்க ஊர்ல ஒண்ணுமே செஞ்சாம தண்ணி டேங்க் கட்டணும்னு சொல்லி ஒரு 5 லட்சம் ரூபாய் புள்ள போட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஊழல் நடந்திருக்கலாம். அதனால சம்பந்தப்பட்ட அந்த பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் அந்த ஆப்ல நீங்க போய் உள்ள போய் செக் பண்ணுங்க. ஒரு ஊருக்கு மினிமம், ஒரு பஞ்சாயத்துக்கு மினிமம் 10 ஊர் இருக்கும். அந்த 10 ஊரையுமே நீங்க போய் பார்வையிடணும். இவங்க இந்த ஒரு வருஷத்துல சொன்ன திட்டங்கள் எல்லாத்தையும் செயல்படுத்திருக்காங்களா, அந்த பஞ்சாயத்துல இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க அதை நோட்டீஸ் பண்ணணும். அந்த பாயிண்ட நீங்க நோட் பண்ணிட்டு உடனடியா தகவலை தெரிவிக்கணும். தலைமை பொறுப்பாளர்களுக்கு, இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு தகவலை தெரிவிக்கணும். எங்க பஞ்சாயத்துல இந்த வேலை செஞ்சு முடிச்சதா 10 லட்சம் ரூபாய் பில்லு போட்டிருக்காங்க, ஆனா அந்த வேலையே நடக்கல அப்படின்னு சொல்லி நீங்க அந்த விஷயத்தை முன்னெடுக்கணும். இது மாதிரி ஒரு 10 விஷயத்தை நம்ம சேகரிச்சுட்டு, ஒரு 10 பஞ்சாயத்துல ஒரு 10 விஷயங்களை சேகரிச்சுட்டு இதை முன்னிறுத்தி நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது இங்க இருக்க பிடிஓல இருந்து அதிகாரிகள் இருந்து எல்லாம் என்ன பண்ணுவான், பயப்படுவான். அவனோட வேலை போயிருந்தா பணியிட நீக்கம் பண்ணிடுவாங்க, டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க. ஒரு தடவை அந்த பயத்தை நம்ம காட்டிக்கணும்னு சொன்னா தமிழர் தேசம் கட்சியில இருந்து ஒரு லெட்டரை வச்சோம்னா இல்ல போன்ல பேசுறோம்னா வேலை தானாகும் தானாகும். ஏன் அவங்க ஏதாவது விளக்கமா சொல்றோம்னு சொல்லிட்டோம்னா நம்ம பொறுப்பேற்கக்கூடிய நபர்கள் வெறுமனமா இந்த தலைவர் வந்தாரு, அந்த லெட்டர் பேட கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டோம், வீரோங்க வண்டி வச்சுதான் சாமி விட்டோம், வேலை போடுவாங்கன்னு சொன்னா எந்த மாற்றமும் வராது. பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர்கள் குறைந்தது வாரத்திற்கு ஒரு முறையாவது மக்கள் பிரச்சனை பத்தி பேசணும். மக்கள்கிட்ட போய் நீங்க நிக்கணும். ரொம்ப வேணாம், உங்க ஊர்ல பேசுங்க, உங்க பக்கத்து ஊர்ல பேசுங்க. நீங்க இங்க இருந்து தெற்க இருந்து செந்திரைக்கு வரவனா, செந்திரையில இருந்து இங்க பரணிக்கு போவனா, காணார்பட்டி போவனா, அவங்க உங்க பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய நிகழ்வுல பிரச்சனைகளை கையில் எடுங்க. இதன் மூலமா மட்டும்தான் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நீங்கள் மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடைய முடியும். இதுல தமிழர் தேசம் கட்சியில மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நீங்கள் மாவட்ட கவுன்சிலர் ஆகும். அதற்கான பணி என்ன? மக்கள் பணியை முன்னிறுத்தி நீ வேலை செய்யணும். ஒன்றிய பொறுப்பாளருக்கு எல்லாருமே ஒன்றிய கவுன்சிலர் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்? உங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை நீங்க முன்னிறுத்தி பண்ணணும். நீங்க உங்க பஞ்சாயத்துல போனீங்கன்னா இவன் தமிழக தேசம் கட்சியில இருக்காப்பா, இவன் தான் எனக்கு காட்டி காட்டி என் மக்களுக்காட்டி மக்களோட பிரச்சனையை பேசலான்ற தெரிய வைக்கணும். இப்ப அண்ணன் இருக்காரு, அண்ணனுக்கு தமிழ்நாடு எப்படி தெரியுது? சும்மா அண்ணன் தலைவர் வீரமுறை முன்னேற்றம்னு தமிழக தேசம் கட்சியில போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருந்தா தலைவர் எல்லாத்தையும் தெரியுமா? தமிழ்நாட்டுல எந்த மூலையில போய் கேட்டாலும் தமிழில் போராடி கே சொன்ன யாருன்னு கேட்டா தெரியும், அரசியல்வாதிக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். எப்படி மக்களோட பிரச்சனையை முன்னெடுத்தாரு, மக்களோட பிரச்சனைகளுக்கு அவங்களோட வழி உணர்ந்து அந்த இடத்துல போய் நின்னாங்க. அதன் மூலமா மட்டும்தான் மிகப்பெரிய மாற்றம் வந்துச்சு. இன்னைக்கு 10 ஆண்டு காலத்துல யாரும் பெரிய வளர்ச்சி எட்ட முடியாது. ஒரு பிரதமர் கையெழுத்து கும்பிட்டு வரவேற்பாரா? பிரதமர் சாதாரணமா சமுதாயத்துல எல்லாரும் பாத்திர முடியுமா? அண்ணால் முதலமைச்சர் இன்னால் முதலமைச்சர் பார்க்கணும்னு ஆவலா இருக்காங்கன்னா என்ன காரணம்? சமூகத்திற்காக, இந்த சமூகத்திற்காக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் சமநீதி போராடி வாழும் பேரரசாமி கே சோழன் மட்டும்தான். ஒட்டுமொத்த இந்த தமிழ்நாட்டிலேயே இதெல்லாம் எப்படின்னு சொன்னா மக்கள் பணி, மக்களோட துயரங்களை உணர்ந்து இந்த மக்களுக்காக பணி செய்ய அண்ணன் இறங்குறாரு. அண்ணன் எப்படி ஒவ்வொரு தமிழ்நாடு ஃபுல்லா படிச்சிருக்காரோ அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல உங்கள் பகுதியில் நீங்க கண்டிப்பான முறையில சிறப்பான முறையில வேலை செய்கின்ற பொறுமையான நம்பிக்கை இருக்கு. தயவு செய்து பொறுப்பை வாங்கி வச்சுட்டு யாரும் சும்மா இருக்கிறாங்க. நாங்களே 10 பேரை ஓடிட்டு இருந்தோம்னா இந்த தொகுதிகள்ல மாற்றமே வராது. மனவரத்தோட தெரிவிச்சுக்கிறேன், நான் ஒரு 10 பேர் போறோம்னா மாற்றம் வருமானம் வராது. 2 கையும் சேர்ந்தா வளர்ச்சி வரும். ஒரு கையில சும்மா இருந்தா அப்படியே வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால இருக்கக்கூடிய அனைத்து நமது உறவுகளையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு நம்மளோட அமைப்பு இருக்கு. வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் இருக்கு, கட்சி இருக்கு. இரண்டு அமைப்புகளுக்கு கட்சியிலுமே
நிர்வாகிகள் இருக்காங்க. இவங்களை நீங்க முறையா பயன்படுத்த வைக்கணும், மக்களுக்கு பயனுள்ள வகையில. அப்படி பயன்படுத்தினா மட்டும்தான் சமூகத்திலையும் அரசியலிலையும் மிகப்பெரிய மாற்றம் வரும்னு சொல்லிக்கிட்டு வரும் தேர்தல் காலத்துல வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் மாநாடு வந்து வருகின்ற பிப்ரவரி 10ஆம் தேதி கோபால்பட்டியில ஏற்பாடு பண்ணிச்சு. கோபால்பட்டி அல்லது சாணார்பட்டி 2 இடம். அது இடம் வந்து அந்த கன்ஃபார்ம் ஆகாம இருக்கு. அந்த பகுதிகளில் தான் கன்ஃபார்மான மாநாடு திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி மீட்பு மாநாடு நம்ம பகுதியில் நடைபெற இருக்கு. இந்த மாநாட்டிற்கு பெருந்திரளா நீங்க மக்களை அழைச்சிட்டு வரணும். அழைச்சிட்டு வந்தா மட்டும்தான் ஒரு மாற்றம் வரும், அரசியல மாற்றம் வரும், அரசியல்வாதிகளுக்கு ஒரு பயம் வரும். இந்த பயத்தை எதன் மூலமா காட்ட முடியும்னா மக்கள் சக்தி மூலமா தான் காட்ட முடியும். அதனால இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் வரும் காலங்களில் உங்கள் எல்லாத்தையும் வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் கழிச்சு உங்களை இந்த கூட்டத்துல இங்க ஒரு கூட்டம் போட்டு பார்த்தோம்னா தலைவருக்கு நீங்க எல்லாம் நன்றி தெரிவிச்சு ஒரு கூட்டமா இருக்கணும். பொறுப்பாகி இருப்பீங்க, நன்றி தெரிவிச்சு போஸ்ட் கொடுப்பீங்க. இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தலைவருக்கு நீங்க எல்லாம் ஒரு நன்றி தெரிவிச்சு ஒரு கூட்டம் நடத்துற மாதிரி இருக்கு. ஏன் இங்க ஒரு வார்டு மெம்பர்கள் குறைஞ்சது ஒரு 100 வார்டு உறுப்பினர் இருக்கணும், ஒன்றிய கவுன்சிலர் இருக்கணும், மாவட்ட பஞ்சாயத்துல தலைவர், துணைத் தலைவர், மாவட்ட கவுன்சிலர்லாம் நம்ம எடுத்துட்டு எங்களை எல்லாம் வழிநடத்திய சமநீதி போராளி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். எங்களை மக்கள் பணியில் இருந்து மக்கள் பணி செய்ய வாய்ப்பளிக்க வைத்த சமநீதியாளர் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பு. கூட்டம் இதே அரங்கத்துல கூட்டம் நடத்துறதுக்கு நீங்க எல்லாரும் முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு வெற்றியோடு இந்த தமிழர் தேசம் கட்சியை முன்னெடுத்து செல்ல இருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்து தெரிவித்து